Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். என் பெயர் கனிஷ்கா. நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இந்த ஸ்கூல் வந்து புனித சூசையப்பர் ஆரம்ப பள்ளியில் படிக்கிறேன். நான் வந்து திருவல்லிக்கேணிலேருந்து வரேன். காலை உணவு வந்து கொடுக்குறதுனால செம்ம மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மா வேலைக்கு வர போகணும், ஃப்ரீயாக இருக்குது அம்மாவுக்கு. மத்தியானமும் சாப்பாடு போடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை கொடுக்கறதுக்காக ரொம்ப 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 எங்களுக்கு நன்றியை நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். மு.க. ஸ்டாலின் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. செம்மையாக டேஸ்ட்டாகவும் இருக்குது. அதனால தான் அம்மா லஞ்சே கொடுக்க மாட்றாங்க. அதனால் இங்கேயே சாப்பிட்டு சூப்பராக தானே இருக்குது. அவங்களுக்காக ரொம்ப ரொம்ப மு.க. ஸ்டாலினுக்குது அவங்களுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அம்மா சாப்பாடு இங்கே சத்துணவு தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் வந்து அம்மா சாப்பாடு வந்து வச்சிடுவேன். இங்கே தான் எங்கேயோ தட்டில் போட்டு சாப்பிடுவேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஆசியா பேகம், மயிலாப்பூர், 4th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன். காலை உணவு திட்டத்தை உருவாக்குனாங்க. அது வந்து நான் இனிமேல்ட்டு காலையில் சாப்பிடுவேன். சம்டைம்ஸ் நான் சாப்பிடாம வரனால எனக்கு ரொம்ப பசி எடுக்கும், நான் டயர்ட் ஆகிடுவேன்ல. ஆனால் நான் இங்கே வந்து ஜாலியாக சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த திட்டம். நிறைய போடுவாங்க, பொங்கல் போடுவாங்க, தக்காளி சாதம் போடுவாங்க, என்ன வேணால் போடுவாங்க. அவங்க பொங்கல். அதனால் நான் சாப்பிட்டுட்டு நல்லா ஹெல்த்தாக படிப்பேன். அதனால வந்து எனக்கு இந்த திட்டம் ரொம்ப பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சம்டைம்ஸ் சாப்பிடாம வருவாங்களா, அதனால அவங்க டல் ஆகிடுவாங்க. இனிமேல் நான் அவங்க சாப்பிட்டேன்னா இங்கே வந்து சாப்பிடுவாங்களா, ஜாலியாக இருக்கும்ல, ஹாப்பியாக. தேங்க்யூன்னு சொல்லுவேன். நான் திட்டத்தை உருவாக்குறதுக்கு ரொம்ப நன்றி. காலை உணவு திட்டம் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த சின்ன குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப யூஸ் ஆகும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு, ஆஃபீஸ் போகிற பேரண்ட்க்கு ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும். ஸோ ஐ எம் ஹாப்பி. அது ஹெல்த்தியாகவும் தராங்க, டேஸ்டியாகவும் தராங்க. அதில் மேலும் ஹாப்பி. பழைய ஸ்கூலில் சாப்பிட்ருக்கேன். சூப்பராக இருக்கும். இட்லி, பொங்கல் சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சதே இட்லி சாம்பார் தான். இட்லி, வேர்க்கடலை சட்னி, இந்த சேமியாலாம் போடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக போடுவாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி புரியுற சிஎம்க்கு. தேங்க்யூ. என் பேர் ஷீலா மேரி. சூசையப்பர் ஆரம்ப பள்ளியில் ஒர்க் பண்ணுறேன் நான். உண்மையாகவே இது ரொம்ப சந்தோஷமான ஒரு திட்டம். ஏன்னா இந்த குழந்தைங்க வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து தான் வராங்க ஸ்கூலுக்கு. இந்த குழந்தைங்க சம்டைம்ஸ் சாப்பிடாமல் வருவாங்க. அப்போ வந்து நாங்கள் முடிஞ்ச அளவு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். இருந்தாலும் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு முதல்வர் நினைக்கிறாரு. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா எங்கள் பள்ளியில் ஆரம்பிச்சிருக்காங்க சொல்லும் போது, இந்த சென்னையில் முதல் முறையாக அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் அங்கே முதல்வருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். உண்மையாகவே பேரண்ட்ஸ்லாம் இன்றைக்கி ஆர்வமாக மார்னிங் வந்து சீக்கிரமாக வந்துட்டாங்க. இந்த திட்டம் வந்து இந்த பேரண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா நிறைய குழந்தைங்க வந்து சாப்பிடாம வரதுக்கு காரணம் வந்து இந்த பெற்றோர் மார்னிங் சீக்கிரமாக வந்து ஒர்க் பண்ண போயிடுறாங்க. ஆனால் இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, சாப்பிடாம தான் வருவாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம்தான். பெற்றோர் அதை விட இதை வர வைக்கிறாங்க. கண்டிப்பாக வந்துடும் சார். இப்போ தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது சீக்கிரமாக ஏர்லி மார்னிங் 7:30க்குலாம் வந்துடும். பசங்க ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாலேயே அவங்க சாப்பிட்டுடலாம். கண்டிப்பாக மார்னிங் வந்து ஃபஸ்ட் பீரியடுக்கு முன்னாலேயே அவங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வந்து உட்காருவாங்க, பாடம் வந்து கவனிப்பாங்க.
கண்டிப்பாக நாங்கள் ரொம்ப சந்தோஷம். முதல்ல கண்டிப்பாக எங்கள் ஸ்கூலில் தொடங்கினாருக்கு நாங்கள் ரொம்ப வந்து எங்கள் தலைமை ஆசிரியர், எங்கள் தாளாளர், ஆசிரியர்கள் சார்பாக நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு 600 ஸ்டூடெண்ட்ஸில் படிக்கிறாங்க. முக்கியமாக பார்த்தா இந்த சரௌண்டிங்கில் சாந்தோம், மயிலாப்பூரில் வராங்க. முக்கியமாக வந்து கண்ணகி நகர், பெரும்பாக்கத்துலேருந்து வராங்க. அந்த பிள்ளைங்களுக்கு வந்து பஸ் வசதி இருக்குது. அதுவும் தமிழக முதல்வர் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலை உணவு செஞ்சதுக்கும் நாங்கள் ரொம்ப முதல்வருக்கு நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ. என் பேர் ஜான்சி ராணி. நான் நொச்சிக்குப்பம் கடற்கரை பக்கத்துலேருந்து வரேன். நான் வீட்டில் சின்னதாக ஒரு கடை வச்சு அதை ரன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு 3 பொம்பளை பசங்க இருக்காங்க. 3 பேரும் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேன். நானும் இந்த ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்டு தான். நான் படிக்கும்போது காலை உணவு திட்டம் இல்லை, மதிய உணவு திட்டம் மட்டும் தான் இருந்தது. இப்போ வந்து பசங்க வந்து சாப்பிடாமே ஸ்கூலுக்கு போகிறாங்க. நான் ரொம்பவே கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கேன். என் பசங்க சாப்பிடாம போகுது, என்ன பண்ணோம், மயக்கச்சு ஊந்துருமா அப்படின்னு. நான் ஹெல்த் இஷ்யூ நிறைய வந்திருக்கு. இதனால் டெய்லி ஹாஸ்பிட்டல் போகிறது, சளி, இருமல் வந்திருக்கு. இப்போ எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை. காலையில் ஸ்கூலுக்கு நாங்கள் தைரியமாக அனுப்பலாம். காலையில் பசங்க நல்லபடியாக சாப்பிட்ருவாங்க, நல்ல ஊட்டச்சத்தான உணவை சாப்பிட்ருவாங்க, மதியமும் சாப்பிட்ருவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. நானும் என்னோடய கடையை வந்து வருமானத்துக்கும் இது வந்து எனக்கு ஒரு யூஸ்ஃபுல் தான். என்னோடய கடையை நான் நிம்மதியாக பார்த்துப்பேன். இந்த வருமானத்துக்கும் என்னுடைய பசங்களோட ஊட்டச்சத்துக்கும் வழிவகுத்த அந்த முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மனமாற. நல்லா இருக்குது, நீ கட்டவே தேவையில்ல மம்மி தான் சொல்லுவாங்க என்னை. இது வரைக்குமே நானுமே சாப்பிடுவேன். சத்துணவு சாப்பாடு நல்லா இருக்கும் எங்கள் ஸ்கூலில். காலையிலையும் இங்கே சாப்பிட்றாங்க, மதியானமே இங்கே சாப்பிட்றாங்க. நான் மோஸ்ட்லி கட்டுறதோட இங்கே தான் நல்லா சாப்பிடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான திட்டம் நான் நினைக்கிறேன். பெற்றோர் சார்பாக நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பெற்றோர் காலையிலே வேலைக்கு போவாங்க, வீட்டு வேலைக்கு போவாங்க, மீன் கடைக்கு போவாங்க, நிறைய இருக்குது. அதனால் இது வந்து அவங்களே எழுந்து அவங்களே கிளம்பி அவங்களே ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல்லே எல்லாமே சாப்பிட்ருப்பாங்க. நல்லா இருக்குது இந்த திட்டம். எங்கள் பெற்றோர்களாகி எங்களுக்கு ரொம்ப மனசு நிறைவாக கொடுத்துருக்கீங்க. காலையில் எங்களோட பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே சாப்பிடாம தான் வராங்க சார். அவங்களோட உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் டீ, பிஸ்கட். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது கூட இல்லாத வர மாணவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த காலை உணவு திட்டத்தின் மூலம் அளித்தது மூலம் அவங்க நல்லா பயன்பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் சார். அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சார். ஏன்னா அவங்க காலையில் எழுந்து வேலைக்கு போகிறவங்க, ஏன்னா நிறைய பெற்றோர்கள் அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போகிற சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களால கண்டிப்பாக வீட்டில் சமைச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது. அவங்களுக்கு வசதியும் அந்த அளவுக்கு கிடையாது. காலையில் அவங்க வேலைக்கு போனால் தான் அவங்களுக்கு வருமானம். ஸோ குடும்பத்தை நடத்த முடியுன்ற ஒரு கண்டிஷனில் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ இந்த காலை உணவு கொடுக்கறதன் மூலமாக அவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்களோட வேலை வந்து ரொம்ப எளிதாக முடியும். குழந்தைகளும் அதை சாப்பிட்டு நல்ல ஒரு சத்தான பிள்ளைகளாக வளருவாங்க. கண்டிப்பாங்க சார். கண்டிப்பாக அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் மாணவர்கள் சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மாணவர்களும் நல்லா படிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குங்க சார். ஏன்னா காலையில் வந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிடாமல் வர்றதுனால நிறைய சோர்வாக உட்காந்துருவாங்க. என்னன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நாங்கள் சாப்பிடலை, கொஞ்ச நேரம் காலையில் அசம்பிளியோ ஏதோ அப்படி இருக்கும்போதே கொஞ்சம் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஸோ இனி வரத்தில் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்காது. ஏன்னா இந்த உணவு அவங்க காலையில் சாப்பிட்றதுனால கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஏற்படாது. இந்த திட்டத்தை அளித்த நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். அனைவருக்கும் காலை வணக்கம். என்னோட பெயர் ரேவதி. புனித சூசையப்பர் ஆரம்ப பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுறேன். இந்த காலை உணவு திட்டத்தை பற்றி சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, எங்களுக்கு வந்து நிறைய குழந்தைங்க வந்து கடலோரத்துலேருந்தும் கண்ணகி நகர், பெரும்பாக்கத்துலேருந்து தான் ரொம்ப அந்த குழந்தைங்க வராங்க. முதல்ல பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அவங்களுக்கு அங்கேருந்து வந்து இங்கே வரதுக்குள்ளே 9:30 9 o'clock ஆகும். காலையில் 6:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. அந்த 6:30 மணிக்கு கிளம்பி அவங்க இங்கே வந்து சேரும் போது அவங்க ரொம்ப டயர்டாக, பசங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருப்பாங்க. அப்போ இந்த திட்டம் வந்து எங்கள் ஸ்கூல்லையும் கொஞ்சம் ஏதோ நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு போதிய வசதி இல்லாததுனால இப்போ நமக்கு முதல்வர் ஐயா வந்து இந்த திட்டத்தை தொடங்கி வச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் நம்ம மயிலாப்பூர்லேயே யாருக்கும் கிடைக்காத சான்ஸு எங்கள் ஸ்கூலுக்கு கிடச்சிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது ரொம்ப ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். அந்த குழந்தைங்களுக்கு இனிமேல் வந்து ரொம்ப சந்தோஷமாக எல்லா குழந்தைங்களுக்கும் சாப்பாடு, காலை சாப்பாடுன்றது பேரண்ட்ஸால் ப்ரிப்பேர் பண்ணி காலையில் கொடுக்க முடியல. ஏன்னா அவங்கவுங்க வீட்டில் 1008 வேலைங்க,
அப்பா அம்மா வேலைக்கு போகிறாங்க, கேட்டால் டீ குடிச்சிட்டு வந்தேன் மிஸ். கிளாஸில் கேட்டாங்க, ரொம்ப டயர்டாக இருக்கவங்க சில குழந்தைங்க, கேட்டால் டீ குடிச்சிட்டு வந்தேன் மிஸ், பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டு வந்தேன் மிஸ், காலையில் சாப்பிடல மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து எங்களால் வந்து டக்குன்னு எல்லா குழந்தைங்களுக்கும் எதுவுமே எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியல. இப்போ இந்த திட்டம்ன்ற போது எங்களுக்கு ரொம்பவே ரொம்ப மகிழ்ச்சிகரமான திட்டமாக இருக்குது. குழந்தைங்க சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் காலையில் சாப்பிடும் போது அவங்க வந்து படிப்பில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. கிளாஸில் ஆக்டிவிட்டீஸில் எல்லாத்துலேயும் அவங்க கலந்துக்கும் போது எங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரிஸ்காக குழந்தைங்க ஃபீல் பண்ண நாங்கள் வந்து நினைப்போம். பாடம் எடுக்கும் போது அவங்க டயர்டாகாமல் இருக்க, சாப்பிட்டுட்டு அவங்க வேலையை செய்கிறதுக்கும் விளையாடுறதுக்கும் இந்த திட்டம் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது. இங்கே இல்லாமல் மற்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூலுமே இந்த திட்டத்தால் பயன்பெறுவாங்கன்றதை நாங்கள் ரொம்ப முழுமையாக நம்புகிறோம். எங்கள் குழந்தைங்களுக்கும் எங்கள் ஆசிரியர்களுக்கும் இந்த ஸ்கூலை தேர்ந்தெடுத்த முதல்வர் ஐயாவுக்கு அவர்களுக்காக நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கண்டிப்பாக சார், ஏன்னா இப்போ நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க, காலையில் குழந்தைங்க சாப்பிடாமல் வராங்க. அந்த மாதிரி இருக்கும் போது எங்களுக்கு இந்த காலை சாப்பாடும் கொடுக்குறோன்னும் போது எங்களுடைய குழந்தைங்க சேர்க்கையில் வந்து காலையில் சாப்பாடுன்றது எல்லா ஸ்கூல்லையும் கொடுக்க முடியாது. அப்போ இதை மாதிரி ஒரு ஸ்கீம் இருந்ததுன்னா குழந்தைங்கள அவங்க பேரண்ட்ஸுக்கு அந்த ஒரு சீக்கிரமாக எழுப்பி அனுப்பணும், சாப்பிடாமல் அனுப்பிடுறோம். அதனாலே லேட் கமர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க, சாப்பாடு அம்மா செய்ய மாட்டுறாங்க, அப்பா செய்ய மாட்டுறாங்கன்னு. இப்போ இது ஒரு எங்களுக்கு அவங்க பாட்டு எழுப்பி குளிப்பாட்டி அனுப்பி விட்டாலே போதும். மதிய உணவு திட்டமும் நமக்கு இருக்குது, காலை உணவு திட்டமும் இருக்கிறதுனால குழந்தைங்க படிக்கிறதுக்கு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஸ்கீமு நாங்கள் நினைக்கிறோம். நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு இந்த ஸ்கீம் வந்தது ரொம்ப சந்தோஷத்தை அளிக்குதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் ஸ்கூல் சார்பாகவும் எங்கள் HM டீச்சர்ஸ் சார்பாகவும் நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் பெரும்பாக்கத்துலேருந்து வரேன். என் பசங்க இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. நாங்கள் காலையில் சீக்கிரம் கிளம்புறதால என் பசங்களுக்கு நான் சமைச்சு கொடுக்க முடியலையே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ நம்ம சென்னையில் நிறைய ஸ்கூலில் காலை உணவு திட்டம் இருக்குது, நம்ம ஸ்கூலில் ஏன் இல்லை அப்படின்ட்டு நான் நிறைய தடவை யோசித்து பார்த்துருக்கேன். இப்போது நம்ம முதல்வர் ஐயா நம்ம ஸ்கூல்லேயும் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அப்படின்றப்ப என் பசங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஊட்டச்சத்து நிறைந்த உணவு கிடைக்கிது அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது போல் பல திட்டங்களை கொண்டு வந்த முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம், இதுக்கப்புறம் எங்களால் ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும். காலையில் எழுந்து பசங்களுக்கு கிளப்பி டிஃபனும் சமைக்கணும் அப்படின்றது இல்லாமல் நம்ம ஸ்கூலில் போனால் சாப்பிட்ருவாங்க அப்படின்ற ஒரு மனதைரியம் எங்களுக்கு இருக்குது. நாங்கள் வீட்டில் எதனா கொடுத்தா கூட நாங்கள் ஸ்கூலில் போய் சாப்பிட்டுப்போம், ஸ்கூலில் இருக்குது எங்களுக்கு காலையில் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்களும் இதுவாக தான் சொல்கிறாங்க. நாங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து பெரும்பாக்கத்துலேருந்து இவ்வளோ தூரம் அனுப்புகிறோன்னா நாங்கள் நல்ல சந்தோஷத்தோடு இங்கே எல்லாமே கிடைக்கிது, கவர்மெண்ட்டோட இது எல்லாமே கிடைக்கிது அப்படின்றதால தான் நாங்கள் அனுப்புகிறோம். கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிப்பாங்க அப்படின்னு இல்லை, பசங்க எங்கே இருந்தாலும் படிக்கும். நானும் இதே ஸ்கூலில் தான் படித்தேன், இப்போ என் பசங்களையும் நான் இங்கே தான் படிக்க வைக்கிறேன். என் பேர் ஜூலி மேரி, நான் ஆரியபுரம் காமராஜர் சாலையிலேருந்து வரேன். ரொம்ப நல்லதுண்ணா, ரொம்ப வரவேற்கத்தக்கது. இது எல்லா பேரண்ட்ஸுமே எதிர்பார்த்துருப்பாங்க. என்னை மாதிரி கஷ்டப்படுறவங்க, வீட்டு வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே இது எதிர்பார்த்துருப்பாங்க. நல்லா 2 பசங்க வச்சுருக்கேன். ஒரு பையன் சாந்தம் படிக்கிறான். காலையில் அர்ஜென்ட்டு கிளம்பி வர்றதுக்குள்ளே பசங்க சாப்பிட்றாங்க. என் பொண்ணெல்லாம் 1/2 டம்ளர் பால் மட்டும் தான் குடிப்பா. அதுவே கஷ்டப்பட்டு தான் குடிக்க வைக்கணும். இப்போ இதுக்கப்புறம் அந்த டென்ஷன் இல்லாமல் வந்துடுவேன். பால் குடிச்சிட்டு வந்தாலும் சரி, இதுக்கப்புறம் ஸ்கூலில் போய் சாப்பிட்டுக்குவாங்களே அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் அமுச்சு வச்சுருவேன். அதால் ரொம்ப வரவேற்கிறோண்ணா. இது ரொம்ப நல்லது. அது என்னை மாதிரி மகளிர் தான் நிறையவே அனுபவிக்கிறாங்க எல்லா விஷயத்துலையுமே. இந்த மாதிரி மகளிர் ஃப்ரீ பஸ்ஸு, இதுக்கப்புறம்லாம் இந்த லைனுக்குலாம் எத்தனை வாட்டி நாங்களாம் காலையில் கொண்டு வந்து விட்டு போகிறோம், ஈவினிங் வந்து கூட்டிகிட்டு போகிறோம். ஃப்ரீ பஸ்ஸு எல்லாமே இது ரொம்ப வரவேற்கத்தக்கது. இதுக்கப்புறம் பிள்ளைங்கள ஒரு தைரியமாக அனுப்பலாம். நம்ம ஐயோ இது சாப்பிட்ல அது சாப்பிட்ல என்ன பண்ணுதோ அந்த ஒரு இதில் இருக்கிறத விட்டுட்டு இதுக்கப்புறம் ஸ்கூலில் போய் சாப்பிட்டுக்குவாங்களே அப்படின்ற ஒரு தைரியத்தோடு நாங்கள் இதுக்கப்புறம் இருப்போண்ணா. காலையில் சாப்பாடு, மத்தியானமும் ஸ்கூலில் சாப்பாடு. அதனால ரொம்ப நன்றி முதலமைச்சர் சாருக்கு, ரொம்ப நன்றி. என் பேர் வந்து கே பிரீத்தி. நான் வந்து சிட்டி சென்டர் ஃப்ரெண்ட் சைட்லேருந்து வரேன். எங்கள் ஸ்கூலுக்காக இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். காலை உணவு திட்டம் பண்ணாங்க, அதுக்காக தேங்க்ஸ். ரொம்ப ஹாப்பியாக வர வைக்கிறோம். இது காலையில் வரும்போது எல்லாம் பசியோடு வருவாங்க. அசம்பிளியில் நிற்கும் போதெல்லாம் சில பேருக்கு கேராகும். இது இப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட் திட்டம் வந்ததுனால அவங்கெல்லாம் சாப்பிட்டு ஓகேவாக இருப்பாங்க. நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நாங்களும் அதுதான் எங்கள் ஸ்கூலில் பசங்க வந்து கண்ணகி நகர் பெரும்பாக்கத்துலேருந்து வராங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எனக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக.